இந்தியாவிலையும் மாநிலங்களிலும் தமிழ்நாடு போட மாநிலங்கள் எந்த அரசு வந்தாலும் நம்முடைய அரசியல் சாசனத்தை தான் பின்பற்ற வேண்டும். இந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உரிமைகளை இப்போ ஆளுகின்ற திமுக அந்த உரிமைகளை வழங்க மறுக்கிறார்கள். அதற்கு நம்ம தட்டி கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அமைதியா இருந்தா கிடைக்குமா? ஒரு உதாரணம் தம்பி கணேஷ் சொன்னாப்லையே, இந்த நாயுடு மங்கலத்தில் 2 வருஷமா கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க இடத்த கொடுங்க எங்க அடையாளத்தை வைக்க நாங்க தான் இருந்தது கொடுன்னு கேட்டு பார்த்து ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் வாங்கடா கும்பலா போய் வேற வழி இல்லை சரின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் இப்பொழுது நாம் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் களத்தில் இறங்குங்கள், தெருவில் இறங்குங்கள், புரட்சி வெடிக்கட்டும், தமிழ்நாட்டிலே புரட்சி வெடிக்கட்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றுவோம், கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம், மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம், ஊழல் ஆட்சியை அகற்றுவோம். திமுக ஆட்சிக்கு முடிவு வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. The countdown has begun for the end of the DMK government. Countdown ஆரம்பிச்சிடுச்சு, பார்த்தல இறங்கிடுச்சு. அதான் நடைபயணம். முதல் உரிமை என்ன? முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். இதுல எல்லாமே அடங்கும். இதுல வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடு 10.5 14 பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு. இல்ல இன்னைக்கு ஏதோ கோரிக்கை இல்லை, நம்ம வைக்கல. 1980 வன்னிய சங்கம் ஐயா என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அந்த மாநாடு தீர்மானத்திலே போட்டிருக்கோம். பட்டியலுக்கு 2 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு, 2 விழுக்காடு கூடுதலாக பட்டியலின மக்களுக்கு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே ஏதாவது நடத்தணும். இது இல்லாம நிறைய இருக்கு. அடுத்தது வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களை சுத்தி எந்த வன்முறையும் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. ஆனா அப்படி இருக்கா? நிலவரம் இருக்கா? இன்னைக்கு ராத்திரி விட்டுடுங்க, பகல்ல தெருவில் நடக்க முடியல, பெண்கள். சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு? தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம். என்ன கலாச்சாரம்? ஏன் இப்படி வந்தது? ஏன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் கடையை திறந்து, எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துக்கிட்டு, எங்க பார்த்தாலும் போதை பழக்கம். நேற்று கூட சொன்னேன், நான் 2 வருஷம் திண்டிவனத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், +1 +2. அப்போ நான் பள்ளிக்கூடத்து சைக்கிளில் தான் போயிட்டு வரேன். என் பள்ளிக்கூடம் வாசல்ல அங்கே பார்த்தா இந்த நெல்லிக்காய், இந்த தேங்காய் பத்தை, அந்த மாங்காய் உப்பு போட்டு அந்த எல்லாம் போட்டு விற்பாங்க. புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதான் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும், தேன் மிட்டாய் எல்லாம் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல் என்ன விற்கிறான்? கஞ்சா போட்டலாம் விற்கிறான், கஞ்சா ஸ்டாம்ப் விற்கிறான், மாத்திரை விற்கிறான், போதை மாத்திரை விற்கிறான், பவுடர் விற்கிறான். பள்ளிக்கூடத்தில், காலேஜில் இப்ப நினைச்சு பாருங்க. இதுதான் கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதை போட்டுதான் பெண்களை, வரப்போற பெண்களின் பார்க்கறது இல்லை. அவன் தாயோ தங்கையோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறது இல்லை. அவன் போதையில் இருக்கிறான், ஏதோ ஒன்று பார்க்கறான், மிருகமா மாறிடுறான்.